சைபர் கிரைம் விங் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ முன்னேறிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் 1-to-1 விஷயங்களே கிடையாது. ஒரு ஃபோனில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது 1-to-1 விஷயமே கிடையாது. அது எல்லாமே எங்கேயோ சம்பர் ஸ்டோர் ஆகுது. அங்கேருந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய தலைவர்கள் யாராக இருக்கட்டும், நம்ம அப்துல் கலாமா இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, லெனினா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்கறது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் போதும், நான் இந்த எல்லாத்தையுமே மாற்றி காட்டிடுவேன் அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணங்கள். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வெளியில் வராமல் இருக்குது, எங்களுக்கே கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் இருக்குது. எல்லாமே சின்ன பிள்ளைங்க, என்னுடைய பசங்களோட வயசு இருக்கிறதுனாலையும் சரி, இது ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் சொல்கிறோம். எப்படி அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸு, வராத கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது, வந்த கம்ப்ளைண்ட்ஸு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லவே வெக்கப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு, பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், ஆம்பளை பசங்களா இருக்கட்டும். எப்படி அலோவ் பண்ணுறீங்க எல்லாத்தையும் தெரியல. நியூடு, ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒன்லி நியூடு தான். ஹாஃப் செமி அது காலு அதெல்லாம் கிடையவே கிடையாது, டைரெக்டாக கம்ப்ளீட் தான். எப்படி நீ மட்டும்தான் பேசிக்கிறீங்கன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? ஒரு விஷயம் நமக்கும் இன்னொரு ஃபோனுக்கும் தான் இன் பிட்வீன் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி டாபிக் எடுத்து சொல்கிறோம். எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஜோக்கே தெரியும், ஒரு மயில்சாமியோட ஜோக் ஒன்று தெரியும். அவர் வந்து கோர்ட்டில் போய் நிற்பார், எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுவார் ஒரு வீட்டில் இருந்து. அவன் சொல்லுவான், இவன் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கான், ட்விட்டரில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கான். நான் வெளியே போகிறேன், நான் மனைவியுடன் போகிறேன், இல்லை வேற யாரோடும் போகிறேன், அப்புறம் நான் இங்கே தான் இதை வச்சுருக்கேன், நான் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் இந்த காரில் போகிறேன். இது எல்லாமே யார் கொடுக்குற அப்டேட் தான். நீங்கள் அலோவ் பண்ணாமல், நீங்கள் கொடுக்காம, நீங்கள் தொடாமல், நீங்கள் எதுவும் பண்ணாமல் எந்த விஷயமுமே வெளியில் போக போகிறது கிடையாது. நம்ம செய்கிற விஷயங்கள் தான் வெளியில் போகுதே தவிர எப்போ ஒரு விஷயமும் நம்மளை மீறிலாம் போகுதுன்றதே கிடையாது. நீங்கள் அத்தனை பேர் ஸ்டோரி போடுறது, இது என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்களாம் வந்து ஒரு அழகான முத்துக்கள் மாதிரி ஒரு மாலையில் வந்து கோர்க்கப்பட வேண்டியவர்கள். அது செதறி போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஸோ கவனம் ரொம்ப முக்கியம். நான் பல நேரம் நினைக்கிறது, நான் வந்து லைப்ரரி அதிகமாக உபயோகப்படுத்தியிருந்தா இன்னைக்கு நான் ஒரு கலெக்டராக கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு. புத்தகங்கள் படிங்க. ஒரு மேடை ஏறி பேசுகிறோம் அப்படின்னா படிப்பை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தலையை குனிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோனுக்கு பதிலாக உங்களுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எந்த பிளேஸ்னாலும் போய் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு செல்ஃபோன். நிறைய கதை இருக்குது, சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன், எனக்குமே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒரு கேஸ் தான், கேஸ் விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. எங்களுக்கு எவ்வளோலாம் கேசஸ் இருக்குன்னா, எங்களுக்கு அந்த பேப்பர்ஸை பார்க்க முடியாத அளவுக்கு கேசஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு செகண்டில் அந்த திருப்பி பார்க்குற கூட நேரம் கிடையாது. அடுத்த கேஸ் வந்துடும், அடுத்த பெட்டிஷன் வரும், அடுத்த பெட்டிஷன் வரும். ஆன்லைன் ட்ரேடிங், இது நான் காமனாக சொல்கிறது, ஏன்னா உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க எல்லாருக்கும். ஸ்கைஃப்னு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மார்க்டு ஃபோட்டோஸ் போடக்கூடியது இருக்குது. இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லாம் அதிகமான வட்டி தரோம், நாங்கள் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் தரோம். எதுவுமே வந்து உழைக்காம கஷ்டப்படாமல் எந்த விஷயமுமே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது தவறுதலாக தான் இருக்கும், அது இல்லீகலான விஷயங்களாக தான் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு 200% தரோம், 500% தரோம், நீங்கள் வந்து எங்களுக்கு கிட்ட டெபாசிட் பண்ணுங்கள், ஒரு 5,000 போடுங்க, 10,000 போடுங்க, 50,000 கொடுக்குறோம், அப்படி இருக்குது. அடுத்து ஸ்கைப் கால். நீங்கள் அது ரொம்ப மோசமானது, டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வீடியோ கால் வாங்க, உங்களுடைய பொண்ணை நாங்கள் இங்கே வந்து கடத்தி போய், அதாவது அந்த பொண்ணை செக்யூர் பண்ணி போய் வச்சுருக்கோம் ஒரு இடத்துல. ஏன்னா உங்களுக்கு பொண்ணு இருக்கும், சம் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து கேதர் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம், உங்கள் பொண்ணு நார்கோட்டிக் யூஸ் பண்ணுது, உங்கள் பையன் நார்கோட்டிக் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஹராஸ் பண்ணிவிட்டு அவங்கள 24 ஹவர்ஸும் ஸ்கைப் கால்லேயே வச்சுருந்து அவங்களுடைய எஃப்டி முதல் கொண்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போடக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை நான் ரொம்ப சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு கேஸ் மட்டும். எங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ், எங்ககிட்ட வர பெட்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
யாருமே வந்து ஒரு கூலி தொழிலாளியோ ஒரு வண்டி இருக்கிறவங்களோ ஒரு நார்மல் ஒரு டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களோ கிடையாது. அதிகம் படித்தவங்க, வெல் எஜுகேட்டடு, வெல் நாலேஜ்டு. அது டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக வந்து ஏமாறக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஒரு கேஸ் எங்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து ஒரு மேனேஜர் சம் நல்ல போஸ்டில் இருக்கார். வராரு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு மேட்ரிமோனியல், இட்ஸ் அ மேட்ரிமோனியல் கேஸ். வந்துட்டு அவர் எங்ககிட்ட சொல்கிறாரு, நாங்கள் வந்து என்கிட்ட ஒரு 6 lakhs நான் ஏமாந்துட்டேன், ப்ளஸ் ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து ஏமாந்துட்டேன். என்ன விஷயம்னு கேட்குறோம். ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று டிபியில் இருக்குது. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த கேர்ள் பார்க்கறதுக்கு யூஎஸில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க. நான் யூகேல இருக்கேன். எங்கள் அப்பா வந்து இங்கே ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக இருக்காங்க. எனக்கு அப்படியே இன்ட்ரோ ஆகுறாங்க 2 பேரும். ஆகிட்டு ரொம்ப உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து உங்களோட வாழணும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே பார்க்குறாரு. அவருக்கு தோணவே இல்லை வீடியோ காலில் வந்து அந்த பொண்ணை பார்க்கணுன்னு. எப்படின்னு தெரியல, நமக்கு இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே தோணுது வீடியோ காலில் எல்லாமே பண்ணணுன்ட்டு. அவருக்கு தோணவே இல்லை வீடியோ காலில் என்ன வந்து கேட்கணும், அந்த பொண்ணை பார்க்கணுமா இல்லையெல்லாம் தோணலை. அந்த ஃபோட்டோ டிபியை பார்த்தே அவர் வாங்கிட்டார். அவர் வந்து அந்த பொண்ணு சொல்லுது எல்லாமே, எல்லா கான்வர்சேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான். அந்த கேர்ள் சொல்லுது, எனக்கு வந்து எங்கள் அப்பா இங்கே தான் இருக்காரு, ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காங்க, நல்ல போஸ்ட் இதில் இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தி இருக்கா இந்த ஊரில், அவள் வருவா, நீ அவளுக்கு வந்து இந்த ஜுவல்லாம் வாங்கி கொடுத்து விடு எனக்காக, அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விடு, அவளுக்கு குழந்தை இருக்குது அவளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து விடு, அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து விடு. இவர் என்ன பண்ணுறாரு இந்த அறிவாளியம், சரி 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 பிரியாணி, காசு, ஜுவல்ஸு எல்லாம் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வந்துடுறேன் சீக்கிரம் பண்ணிக்கலாம். சும்மா இருக்க வேண்டியதானே இவர். நேராக அந்த பொலிட்டீஷியன் யார் சொன்னாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டார். ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கும் நான் சொல்ல வேணாம்ல. ஸோ இவர்கிட்ட பேசினதெல்லாம் யார், ஒரு நார்த் இந்தியன். சரியா, கடைசியில் பார்த்தா இங்கே இருக்க ஒரு கேர்ளு, அவளும் அவள் ஹஸ்பண்டும், அவன் அன்னைக்கு கூட்டு வந்தோம் மயக்கடிச்சு வந்துட்டான் அந்த பொண்ணை பார்த்து. அந்த ஒரிஜினல் பொண்ணு கூட்டு வந்தோம்ல, புரியுதா? அந்த ஒரிஜினல் அந்த பொண்ணை கூட்டு வந்தோம்ல, அந்த யார் வந்து ஏமாத்துச்சோ அந்த பொண்ணு, எங்களுக்கும் மயக்கம் வந்துச்சு அவனுக்கும் வந்துருச்சு. அவன் வாழ்க்கையில் இனிமேல் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. ஸோ அந்த கேர்ளு ஒரு கிரியேட் பண்ணி அவளோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ, ஆக்சுவலி ஷீஸ் இன் யூகே, ஸோ அவளோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் ஃபுல்லாக இவங்க வந்து பண்ணிவிட்டு, யாருக்கு தான் வாங்கியிருக்காங்க பொம்மை, இவங்களோட இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவ்வளோ ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வாங்கின அமௌண்ட் எல்லாமே அந்த பையன் வந்து காசு போனது கூட ஃபீல் பண்ணல. நான் அந்த பொண்ணை தான் கட்டிப்பாங்கிறான். நாங்கள் எங்கே போவோம், அந்த 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 யூகேல இருக்க பொண்ணை கூப்பிட்டு வர நாங்கள் எங்கே போவோம். நாங்கள் தேடி போனால் யார் தான் கிடைச்சாங்க, நார்த் இந்தியனில் ஒரு பீடா போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் கிடைச்சான். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. அழகாக இருந்தால் போதும், லக்ஸரியாக இருந்தால் போதும், எதுவுமே வந்து நம்மளை தீர்மானிக்கிறது பணம் கிடையாது. ஒரே விஷயம்தான், எந்த லிங்காக இருக்கட்டும், யாரோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், எந்த ஒரு டீட்டெயிலாக இருக்கட்டும், ஓடிபியாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், யாருக்குமே தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்துருச்சு, ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக 1930 இல்லைன்னா சைபர் கிரைம் விங்குன்னு இருக்கு, அந்த விங்குக்கு கால் பண்ணுங்க. 1930 கால் பண்ணுங்க, இல்லை cybercrime.government.in அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டலுக்கு இமீடியட்டாக வந்து ரைஸ் பண்ணுங்க கம்ப்ளைண்ட். எதுவுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. நான் மறுபடியும் சொன்னதுதான், ஒரு ஆண் கல்வி அந்த குடும்பத்தை உயர்த்தும், ஒரு பெண் கல்வி இந்த நாட்டையே உயர்த்தும். இந்த நாட்டை உயர்த்தவும் வீட்டை உயர்த்தவும் பிறந்தவங்க நீங்கள். ஸோ உங்களுடைய கவனம் ஃபுல்லாக தயவு செய்து கல்வியில் கொடுங்க, நல்ல விதமாக உபயோகப்படுத்துங்க.